ஹாய் கைஸ், நம்ம டெய்லி செய்கிற ரசமை இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? அதுக்கு இந்த பொடி மஸ்ட்டு எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு தனியாக எடுத்துருக்கேன். முழு தனியாக நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் ஆனது பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேம் 1/2 கப் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபடும். இதுக்கு நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகும் நிறைய எடுத்துருக்கதால மிளகாய் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வறுத்தெடுத்து ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரசப்பொடியை 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.